ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை குறித்து சில வாரங்களாக நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நாம் மிக முக்கியமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் மிக முக்கியமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்றுன்னா அது நியாய தீர்ப்பு தான். இந்த நியாய தீர்ப்பில்தான் எல்லா செய்கைகளுடைய முடிவும் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. நியாய தீர்ப்பை குறித்த உணர்வும் நியாய தீர்ப்பை குறித்த அறிவும் இல்லாததுனால தான் மனம் போனபடியான ஊழியம், மனம் போனபடியான வாழ்க்கை என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் சுலபமாக செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். தேவனை குறித்த பயத்தையும் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் குறித்த ஒரு உணர்வையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றின காரியங்களையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய தியாகத்தை, கர்த்தருடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் அதே வேதாகமம் தான் கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதையும், கர்த்தர் தம்முடைய நீதியின் கிரியைகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றுகிறார் என்பதையும் தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி சொல்லுகிறது. நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இதை வாசிக்கும் போது பயம் வர்றதுனால நியாய தீர்ப்பு போன்ற காரியங்களை ஸ்கிப்பப் பண்ணிட்டு நம்ம கடந்து போய் விடுகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு எது இனிமையாக தோன்றுமோ, நமக்கு எது சந்தோஷத்தை தருமோ, நமக்கு எது சமாதானத்தை தருமோ அந்த பகுதிகளை மாத்திரம் வாசித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து அக்கறை இல்லாமல் நாம் இருந்து விடுகிறோம். அதனால தான் சுலபமாக பாவம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளும், சபைகளுக்குள்ளும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் சுலபமாக கடந்து வந்து விடுகிறது. ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பயம் யோசேப்பின் மனதில் அன்று இருந்தது. ஆகவே தான் பாவம் செய்வதற்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் அந்த பாவத்தை செய்தால் யாருக்கும் தெரிய போகிறதில்லை. ஒரு பாவம் செய்வதற்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது, வாலிப வயதில் அவர் இருந்தபோது கூட அவர் கர்த்தருடைய கண்கள் தன்மேல் வைக்கப்பட்டிருக்கிற உணர்வை கொண்டிருந்தார். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உன்னோடு கூட நான் இணங்கி இவ்வளவு பெரிய பொல்லாப்பில் விழுவது எப்படி என்கிற அந்த வார்த்தையை சொல்லி யோசேப் அந்த இடத்திலிருந்து தப்பித்ததற்கு காரணம் அவருடைய மனதிலே தேவனை குறித்த பயம், தேவனுடைய கண்கள் என் மேலே எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வு. இது மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் கும்பலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு மிக பரிசுத்தமாக தேவனுடைய நியமங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இதெல்லாம் இல்லாதவங்க தான் தன்னுடைய மன விருப்பத்தின்படி, மன இச்சையின்படி காரியங்களை செய்கிறாங்க. இன்னும் துணிகரமாக சிலர் கர்த்தருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கூட தங்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்றபடி மாற்றி அமைத்து கொள்ளுகிறார்கள். அதை வளைப்பது, அதற்கு தப்பான வியாக்கியானம் கொடுப்பது, தப்பான காரியங்களை முன்னிறுத்துவது, ஜனங்களை தவறாக வழி நடத்துவது, கள்ள உபதேசங்களை செய்வது, ஆண்டவருடைய ஊழியத்தை வியாபாரமாக்குவது, இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் எதிர் விளைவு இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றை குறித்தும் நியாய தீர்ப்பினால கர்த்தருக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்கணும். இந்த உணர்வு நமக்கு இல்லாவிட்டால் நம்முடைய பாதைகள் முழுவதும் ஏறுக்கு மாறாக தாறுமாறாக மாறிடும். அதனால தான் நம்ம இந்த நியாய தீர்ப்பை குறித்த செய்திகளை கவனமாக கேட்கணும். மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களா இருந்தால் நியாய தீர்ப்பை குறித்த உணர்வை உங்கள் சபைக்கு உண்டாக்கணும். ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருந்தால் கர்த்தருக்குள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை நடத்த விரும்பினால் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் நியாய தீர்ப்பு காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. நம்முடைய போக்கையும் வரத்தையும் பேசுவதை நினைப்பதையும் கூட கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சின்ன வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். இவைகளெல்லாம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கப்படுகிற பிள்ளைகள், நடத்தப்படுகிற பிள்ளைகள் தான் சுலபமாக பாவத்தில் விழுந்துடுறாங்க. நம்முடைய நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஏன் வலியுறுத்தி சொல்லுகிறோம் என்றால், இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் உணர்வடைந்து தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி சரியாக நடக்கணும். எதையும் நாம் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்வதற்கு அழைக்கப்படவில்லை. ஒரு நியாய தீர்ப்பை குறித்து கேட்கும்போது நம்முடைய மனதில் சில கேள்வி வரும். இதில் பொதுவாக ஜனங்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சபை, நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ்கிறேன், என் மனம் எதை விரும்புகிறதோ அதை நான் செய்கிறேன், அதில் தான் எனக்கு சந்தோஷம் வருகிறது. இதை குறித்து நான் ஏன் இன்னொருவரிடத்துல போய் கணக்கு சொல்லணும்?
கர்த்தர் ஏன் இந்த காரியங்களை குறித்து நியாயம் விசாரிக்கணும், என்னுடைய பெர்சனல் வாழ்க்கையிலெல்லாம் ஏன் தலையிடணும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக விளங்கி கொள்ளணும். நமக்கு பெர்சனல் லைஃப் என்ற ஒன்றே கிடையாது. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. நீங்கள் உருவாக்கி கொண்ட காரியம் என்று உங்களுடைய சரீரத்தில் கூட ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய முடி கூட உங்களால் உண்டாக்கப்பட்டதில்லை, அது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. அப்போ தேவன் தான் நமக்கு எல்லா வசதிகளையும் காரியங்களையும் கொடுக்கிறார். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. நம்ம குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற உணவு, வாழ்கிற இடம், வசிப்பிடம் எல்லாம் தேவனுக்கு சொந்தமானது. உங்கள் சரீரம், உங்களுடைய விரல், கண், காது, மூக்கு எல்லாம் கர்த்தராலே உண்டாக்கப்பட்டது, கர்த்தருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமானதில் இருந்து கொண்டு அவருடைய காரியங்களை அனுபவித்து கொண்டு அவருக்கு ஏன் கணக்கு சொல்லணும் என்பது கேட்பது என்ன லாஜிக் என்று எனக்கு புரியவில்லை. நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே தேவனுடையது தான். ஒருவேளை மனிதர்கள் உண்டாக்கின மாதிரி சில காரியங்கள் தெரிந்தாலும் அவர்கள் தேவன் உண்டாக்கின காரியங்களை வச்சுத்தான் அவைகளை உண்டாக்கி இருப்பாங்க. நீங்கள் பார்க்கிற எந்த பொருளையும் பாருங்களேன், தாங்களாக ஒன்றுமில்லாமல் இருந்து எதையும் உண்டாக்கவில்லை. ஒரு மூலப்பொருளில் இருந்து தான் ஒரு பொருளை உண்டாக்கி இருப்பாங்க. அந்த மூலகம், அந்த மூலப்பொருள் தேவனால் உண்டாக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நம்ம பயன்படுத்துகிற காரியங்கள் எல்லாமே தேவனுடையது. தேவனுடைய உலகத்திலே ஜீவிக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசதிகளை பயன்படுத்துகிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரத்திலே நம்ம இருக்கிறோம். ஆகவே தான் நம்ம எல்லாவற்றை குறித்தும் தேவனுக்கு ஒரு கணக்கு சொல்வதற்கு நமக்கு கடமை இருக்கிறது. இது ஏன் வாழ்க்கை, இது என்னுடையது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்னால் நின்று நம்ம ஒன்றும் பேச முடியாது. உலகத்திலே கூட பாருங்களேன், ஒரு காரியத்தை நான் அவங்க சொல்ல விரும்புகிறேன். நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என்னுடைய பிள்ளை, நான் சீராட்டி பாலூட்டி தாலாட்டி வளர்த்து கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்ட என் பிள்ளை, என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நான் தான் பொறுப்பெடுக்கிறேன் என்பதற்காக என் பிள்ளையை நான் கொல்ல முடியுமான்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ அரசாங்கம் வரும். அரசாங்கம் வந்து ஏன் பிள்ளையை கொன்றாய் என்று கேள்வி கேட்கும், கைது செய்யும். அப்போ நம்ம உடனே கேட்குறது, ஏன் பிள்ளைங்க, நான் பெறும்போது நீங்கள் எங்கே போனீங்க, நான் தானே வலியை சுமந்தேன், நான் தானே தூக்கி சுமந்தேன், எனக்கு அந்த பிள்ளையை வாழ வைக்கும் கொல்லவும் அதிகாரம் இல்லையான்னு கேட்பது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்குமோ, அது மாதிரி தான் நியாயத்தீர்ப்பை குறித்த கேள்விகளை கேட்பது. நியாயத்தீர்ப்பில் எல்லா மனிதனும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் கணக்கு ஒப்புவிக்கணும், நாங்கள் வேற மதப்பிரிவை சேர்ந்தவர்கள் என்று. இல்லை, உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் மதத்துக்குட்பட்டவன் அல்ல, அவன் தேவனால உண்டாக்கப்பட்டவன். இந்த மதம் அந்த மதம் என்று கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நின்று தங்களுடைய கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் என்று தேவனுடைய நியாயம், கர்த்தருடைய வசனம் நமக்கு துல்லியமாக சொல்லித் தருகிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை நாளை ஒவ்வொரு நாளும் மிக கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம நடத்தணும். அதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி இருக்கிறது. தினசரி நீங்கள் படுக்கையில் படுக்கும்போது கண்ட காரியத்தை பற்றி நினைக்காம, அல்லது தூக்கம் வருகிற வரைக்கும் ஏதாவது சோஷியல் மீடியாவில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்காம, இது உங்களுடைய படுக்கையிலே ராஜாமங்களிலே உம்மை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே பரிசுத்தவான்கள் சொன்னதை போல படுக்கையில் படுத்திருக்கும் போது அந்த நாளை நீங்களே ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு புஸ்தகச் சுருள் மாதிரி. புஸ்தகச் சுருளில் ஒரு பக்கத்தை எழுதினோடனே சுருட்டிடுவாங்க, அதற்கு பிறகு மீதி பக்கங்கள் தான் நீட்டி கொண்டிருக்கும், அதில் எழுதுவாங்க. எழுதினோடனே மறுபடியும் சுருட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் முடிந்த உடனே அந்த நாளுக்கான காரியங்கள், கிரியைகள் எல்லாம் சுருட்டப்பட்டு விடும். இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னால் அந்த நாளில் நாம் நடந்து கொண்ட காரியத்தை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த பக்கத்தை கொஞ்சம் இழுத்து பார்க்கணும். இந்த நாளில் நான் எப்படி நடந்து கொண்டேன், எங்கே போனேன், என்ன பேசினேன், எவ்வளவு நேரம் நான் கர்த்தருக்குன்னு கொடுத்தேன், கர்த்தருடைய காரியத்திலே நான் எப்படி ஈடுபட்டேன், மனிதர்களோட என்னுடைய அந்த உறவு எப்படி இருந்தது, நான் பேசின வார்த்தைகள் யாருக்கும் துன்பத்தை கொடுத்ததா, பாவத்தின் உணர்வு, பாவ நினைவுகள், பாவத்தின் கிரியைகள் என் வாழ்க்கையில் இந்த நாளில் எவ்வளவு நேரங்கள் என்னோடு கூட அது இடைப்பட ஆரம்பித்தது, என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வந்தது, இதில் நான் ஒருவேளை நின்னனா அல்லது விழுந்தனா, இதெல்லாம் பற்றி நீங்களே கணக்கு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கணக்கை பார்த்து அந்த கணக்கை முடிச்சுட்டு நம்ம படுத்து தூங்கணும். சென்னையிலே ஒரு தேவ ஊழியரை பற்றி சொல்லுவாங்க. அந்த தேவ ஊழியர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன், பாச சுந்தரம் அப்படின்னு பேர். அவங்க என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மாத்திரம் இல்லை, இரவிலே தூங்க போவதற்கு முன்பாக
எல்லாவற்றையும் எழுதி வச்சு தன்னுடைய கணக்கை சீர்படுத்துவாராம். யாருக்கு என்ன கொடுக்கணும், யாரிடத்துல என்ன வாங்கி இருக்கிறோம், யாருக்கு கடன் பட்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்களை நம்ம தீர்க்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் தீர்வு செய்து விட்டுத்தான் அவர் தன் படுக்கைக்கு போவாராம். இதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக நம்ம வைத்துக் கொள்ளணும். டாக்டர் பில்லி கிரஹாமும் தம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அதைத்தான் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாள் இரவிலும் நான் என்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறேன். ஒவ்வொரு முறை நான் என்னை சோதித்து பார்க்கும் பொழுதும் புதிய புதிய காரியங்கள், தேவனுக்கு தேவையில்லாத காரியங்கள் எனக்குள் இருக்கிறதை நான் கண்டுபிடிக்கிறேன். இத்தனை வருடமாக நான் தினம் கண்டுபிடிச்சு அவைகளை நீக்கிவிட்டு அந்த இடத்துல தேவன் விரும்புகிற காரியத்தை என் வாழ்க்கையில அட்டாச் பண்ணி கொள்ளுகிறேன், அதை பொருத்தி கொள்ளுகிறேன். அப்போ தினம் நேற்று இருந்த பில்லி கிரஹாம் இன்னைக்கு இருக்க மாட்டான். இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேற ஒரு புதிய காரியம், வேற ஒரு புதிய தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அது இணைக்கப்பட்டிருக்கும். தேவன் விரும்பாத ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு எடுக்கப்பட்டிருக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் சொல்றார். இது மாதிரி நம்ம கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய இரவு தியானத்தில் முதல்ல நம்ம பற்றி நம்ம தியானிக்கணும். ஏன்னா ஒரு தடவை இந்த புஸ்தகம் சுருட்டப்பட்டு விட்டால் அப்புறம் நம்முடைய நினைவிலிருந்து மறந்து போய்விடும். நாம் எல்லாம் சரியாகி விட்டது என்று நினைத்து கொள்ளுவோம். அந்த கணக்கு அப்படியே இருக்கும். மனிதன் செய்த எல்லா பாவத்தை குறித்தும், மனிதன் பேசின எல்லா வார்த்தையை குறித்தும் நியாய தீர்ப்பினால கணக்கு ஒப்புவிக்கணும். போன வருஷத்துல நம்ம என்னென்ன பேசணும் தெரியாது நமக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எடுத்து பாருங்களேன், வாக்குத்தத்தம் வாங்குவாங்க வருஷத்தின் துவக்கத்தில். ஒரு எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியங்களிலும் இந்த வருஷ வாக்குத்தத்தம், போன வருஷ வாக்குத்தத்தம் என்னன்னு கேளுங்க தெரியாது. அதற்கு முந்தின வருஷத்தில் எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்க தெரியாது. மனிதனுடைய பெரிய ஒரு குணமே மறதி தான். முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும். ஆகவே இந்த புத்தகம் சுருட்டப்படுவதற்கு முன்னால அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் நீங்கள் போடணுமோ, இரவிலே ஒரு நாள் இரவு முடிந்தால் அந்த புத்தகம் சுருட்டப்பட்டு விடும், அந்த நாளுடைய கணக்கு சுருட்டப்பட்டு விடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாள் இரவிலும் நம்முடைய புத்தகம் ஒரு ஸ்டெப்பு சுருட்டப்படுவதற்கு முன்னால் அதில் எதெல்லாம் அழிக்கணும், எதெல்லாம் சேர்க்கணும், எங்கே திருத்தணும், எதை சரிப்படுத்தணும் என்பதை கவனமாக நாம் செய்து வந்தால் நாம் நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குப்பை மாதிரி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொண்டு எது தேவை எது தேவையில்லைன்னு அந்த நேரத்தில் உட்கார்ந்து முழிக்கும் போது அப்போ தான் நமக்கு அந்த காரியங்கள் எல்லாம் மிக கஷ்டமாக மாறிவிடுகிறது. நம்ம மறந்து போனதை கூட தோண்டி எடுத்து உள்ளே கொண்டாடுவாங்க. அங்கே அப்போ தான் தெரியும், நான் சொன்னேன்னா ஐயோ இப்படி நடந்ததா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு எதுவும் நீங்கள் சொல்ல முடியாது. ஆகவே அன்றன்றைக்கு நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். இதை ஒரு டிப்ஸாக, ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பை குறித்து நாம் பேசுவது ஆராய்ச்சிக்காக அல்ல, நாம் சும்மா அந்த காரியத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்ல. நாம் எதற்கு இதை பற்றி நம்ம பேசுகிறோம், எதுக்கு இதை பற்றி நம்ம கவனிக்கிறோம்னு சொன்னால் எவ்வளவு பயங்கரங்கள் இருக்கிறது என்ற ஒரு உணர்வை நாம் அடைந்து கொள்ளவும், அந்த உணர்வின்படி நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளவும், கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை கவனமாக நடத்தவும், கர்த்தருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படவும், கர்த்தருடைய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இயேசுவை தவிர வேற ஒரு வழியும் இல்லை. கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நானே வழி, என்னால் அல்லாமல் என் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் நம்ம என்ன செய்கிறோம்னா கர்த்தரை பின்பற்றுகிறோம். இயேசு மற்ற மதங்களில் இருக்கிற மத தலைவர்களைப் போல, அவதாரங்களைப் போல ஒரு அவதார புருஷன் மாத்திரம் இல்லை. இயேசு ஏதோ ஒரு மத நிர்வாகி அல்ல, அவர் கடவுள். அவர் நினைச்சா தான் ஒரு மனிதனை பரலோகத்தில் கொண்டு போக முடியும், பரலோகத்தில் இருந்து நீக்கி போடவும் முடியும். அந்த சகல அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறவர். நீங்கள் ஒரு மத தலைவர் மாதிரி நினைத்து கொண்டு இயேசுவை வழிபடவோ ஆராதிக்கவோ வைராக்கியம் பாராட்டவோ செய்யக்கூடாது. நித்திய ஜீவன் அவருடைய கைகளில் இருக்கிறது. அவர் கையிலிருந்து தான் நித்திய ஜீவன் வருகிறது. நான் இயேசுவை பின்பற்றுவதற்கும், நாம் பைபிள் படிப்பதற்கும், உங்ககிட்ட நான் பேசிக்கொண்டிருப்பதற்கும் அந்த நித்திய ஜீவன் தான் முக்கிய காரணம். எனக்கு ஒரு அச்சம் இருக்குது, பயம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கரெக்டாக நித்திய வாழ்க்கையை தேவனோடு கழிக்க வேண்டும் என்று நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே என் மனதிலே அந்த எண்ணம் ஆழமாக விதைக்கப்பட்டு விட்டது. ஒரு பணத்திற்காக கர்த்தரை பின்பற்றுவதோ, ஒரு வசதிக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதோ செய்யாமல், நான் இன்னைக்கு ஊழியம் செய்வது கூட தேவன் நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று தான் நான் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 42 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் நான் செலவிட்டிருக்கிறேன் என்றால் அது முழுசும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால தான். இயேசுவை அல்லாமல் நித்திய ஜீவனை யாரும் சுதந்திரிக்க முடியாது. ஒருவேளை அந்த ஊழியத்தை நம்ம எப்படியோ செய்து நமக்கு ஒரு வசதியை சேர்த்து கொள்ளலாம், கனத்தை சேர்த்து கொள்ளலாம், புகழை சேர்த்து கொள்ளலாம்.
ஆனால் நம் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் ஒரு கனவை போல மறைந்து போய்விடும். அதற்கு பிறகு வருகிற வாழ்க்கை தான் நித்தியமான வாழ்க்கை, நிதர்சனமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பா ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்திற்காக மாத்திரம், இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் இயேசுவை பின்பற்றினால், ஒருவன் கர்த்தரை பின்பற்றினால் அவன் எல்லாரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருப்பான். வெறும் இந்த உலக வாழ்க்கைக்காக சபைக்கு போறது, உலக வாழ்க்கைக்காக காணிக்க கொடுக்கிறது, உலக வாழ்க்கைக்காக ஊழியம் செய்வது, உலக வாழ்க்கைக்காக சில பொருத்தனைகளை எடுத்துக்கொள்வது, உலக வாழ்க்கைக்காக பைபிள் படிப்பது, இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவனை பின்பற்றினால் நம்மை போல பரிதாபமான மனிதர்கள் வேறு ஒருவருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாதாம். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய முதல் நோக்கம் என்னன்னா, நித்திய ஜீவனை பெற வேண்டும். நித்திய ஜீவனை பெறுவதற்கு இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு எந்த ஒரு வழியும் சொல்லப்படவில்லை. ஆகவே தான் நாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து இத்தனை கவனமாக ஆராய்ந்து வருகிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கும் போதும், அவைகளை நினைக்கும் போதும், தியானிக்கும் போதும், மற்றவரிடத்துல நம்ம கற்றுக் கொடுக்கும் போதும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் எவ்வளவு கவனமாக செய்யணும் என்ற ஒரு உணர்வை நமக்குள்ளே கொடுக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் ஒரு பரம எஜமானுக்கு செய்கிறோம் என்கிற பயத்தோடு நம்ம செய்யணுமா? கர்த்தரை ஆராதித்தால் கூட, கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டால் கூட பயத்தோடும் நடுக்கத்தோடும் களிகூறுங்கள் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. தேவனை ஆராதிக்கும் போது கூட நம்முடைய இஷ்டப்படி நம்ம ஆராதித்து விடக்கூடாது, பயத்தோடு நடுக்கத்தோடும். ஏனென்றால் கர்த்தர் என்பவர் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதனோ, ஒரு சாதாரண ஒரு ராஜாவோ, ஒரு சாதாரண தேசத்தை ஆளுகிற ஒரு ஆளுநரோ இல்லை. அவர் சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர், எல்லாம் அவர் மூலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவனை, பரம தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் என்கிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். அதை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். ஆகவே அந்த பயத்தை உண்டு பண்ணுவதற்கு நாம் இனி வரக்கூடிய எதிர்காலத்தை பற்றி நினைப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த நியாய தீர்ப்பு நாளை எல்லாரும் சந்திக்கணும். இந்த உணர்வை நமக்கு அது கொடுக்கிறது. சரி, இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னால் என்ன காரியங்களை நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்த்திருந்தோம் என்பதை சுருக்கமாக ஒரு 4 வரியில் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். நம்ம ஒன்றும் பெருசாக நிறைய விஷயங்கள் நியாய தீர்ப்பை குறித்து பார்க்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் ஒன்று தான், நியாய தீர்ப்பு என்றால் பொதுவாக நம்முடைய மனதில் வைத்திருக்கிற அபிப்பிராயம் என்பது தண்டனைகள். நியாய தீர்ப்பினாலே தண்டனைகள் என்று. ஆனால் வேதம் சொல்லும் நியாய தீர்ப்பு என்பது தண்டனை அல்ல, மனிதனுடைய கிரியைகளுக்கு கொடுக்கக்கூடிய பலன். மனிதன் என்ன கிரியை செஞ்சா, நல்லது செஞ்சா அவனுக்கு ஆசீர்வாதமான பலன், பொல்லாத கிரியைகளை செய்தால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆக்கினை, மரணம், தண்டனை ரெண்டுமே இருக்குது நியாய தீர்ப்பில். அதை ஏன் நியாய தீர்ப்பு என்று சொல்கிறாங்கன்னா, நியாயமாய் நியாயத்தின்படி நான் செய்த என்னுடைய வேலைக்கு, சிலர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் சம்பளம் எங்கள் கம்பெனியில் நாங்கள் செய்கிற வேலைக்கு நியாயமாய் கொடுக்கப்படவில்லை. எங்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு 20,000 ரூபா தான் சம்பளமாக கொடுக்குறாங்க நம்ம சொல்கிறோமில்ல. அது மாதிரி கர்த்தர் செய்யாமல் அவனவனுடைய கிரியைகள், நீங்கள் செஞ்ச எல்லா வேலைக்கு உண்டான பலன்கள், நம்ம செய்த எல்லா தப்பிதங்களுக்கு உண்டான தண்டனைகள். அப்போ இதை ஒட்டுமொத்தமாக நியாய தீர்ப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வதுன்னா, மனிதர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அது பேர் தான். அது நல்லதாகவும் இருக்கலாம், தண்டனையாகவும் இருக்கலாம். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். இதனுடைய அடிப்படையில் வச்சு பார்த்தா மனிதர்களை நியாயம் தீர்க்கிற காரியத்தில் 3 நிலைகள் இருக்கின்றன. 3 நிலைகள், 3 சமயங்களில் கர்த்தர் நியாயாசனத்தில் நியாயம் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு சீட் இருக்கு. அந்த சிங்காசனத்தில் அவர் அமர்கிறார். அந்த சீட்டுக்கு பேர் சிங்காசனம்னு கூட சொல்லக்கூடாது, நியாயாசனம் என்று சொல்லணும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சீட்டு. அதில் 3 சமயங்களிலே கர்த்தர் அமருகிறார். இதில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்த்தோம். நியாயம் தீர்க்கிறது பிதா செய்கிற காரியம் அல்ல. அந்த அதிகாரம் முழுவதையும் குமாரனுடைய கைகளிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுகிறார். குமாரனான கிறிஸ்து எப்போ மரணத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, தம்முடைய இரத்தத்தின் மூலம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டாரோ,
அதற்கு முன்னால் இருந்த காலத்தில் ஒருவேளை தேசங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பது, நியாய தீர்ப்பை கொடுப்பது பிதாவான தேவனுடைய கையிலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றி முடித்து ஒரு ஜெய புருஷனாக பரலோகத்துக்குள்ளே கடந்து போன போது அவருடைய கைகளில் தான் இனிமேல் வருகிற நியாய தீர்ப்பின் காரியங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நியாய தீர்ப்பை செய்வதற்கான அதிகாரம் நிறைந்த ஒரு பத்திரமும், நியாய தீர்ப்பை செய்வதற்கான ஒரு புத்தகமும், அதில் நியாய தீர்ப்பை குறித்த ரகசியங்கள், நியாய தீர்ப்பை குறித்த முழு விவரங்கள், நியாய தீர்ப்பை குறித்த அதிகாரங்கள், யாருக்கு என்ன நியாய தீர்ப்பு செய்யணுங்கிற காரியங்கள் எல்லாம் அடங்கின ஒரு புத்தகம். இந்த புத்தகம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய போகிற ஒரு புத்தகம். அப்போ இந்த புத்தகம் மற்ற எல்லா புத்தகங்களை விட விசேஷமானது. இந்த புத்தகத்தை பிதாவானவர் இயேசுவின் கைகளிலே கையளிக்கிற காரியத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரமசேனை கூடியிருக்கிறது, பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க, ஒரு பெரிய தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், ஒரு புத்தகம் பிதாவினுடைய கையில் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை பார்க்கவே முடியல, யாரும் அதை வாங்கவும் வாசிக்கவும் முடியல. யோவான் அந்த காட்சியை கண்டு கதறி அழுகிறார், ஐயோ என்னால் அதை படிக்க முடியலையே, வாங்க முடியலேன்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார் அவரிடத்துல, இதை வாங்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறவர் கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் மரணத்தினாலே உலகத்தையும் சாத்தானையும் மாம்சத்தையும் ஜெயித்து இந்த புத்தகத்தை வாங்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். வானத்தின் மேலெங்கும் பூமியின் மேலெங்கும் பாதாளத்திலும் அவருடைய அதிகாரம் செல்லுபடியாகும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் சொல்லி அந்த புஸ்தகத்தை இயேசுவின் கைகளிலே கொடுக்கிற செய்தியை நம்ம வாசித்தோம். அந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து புத்தகங்கள் சுருள்களாக இருக்கும். அந்த சுருள்கள் மேலே முத்திரையிடப்பட்டிருக்கும், சீல் வச்சிருப்பாங்க. அதில் சில புத்தகங்களில் ஒரு சீல் இருக்கும், சில புஸ்தகங்களில் 3 சீல் இருக்கும், இங்கே கீழே ஒன்று, மேலே ஒன்று, நடுவில் ஒன்றுன்னு. ஆனால் இந்த புத்தகத்தில் 7 முத்திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 7 முத்திரை உடைச்சா தான் அந்த முழு புத்தகத்தை நம்ம திறந்து வாசிக்க முடியும். அப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கும் போதும் உலகத்தில் மிக முக்கியமான சம்பவங்கள் நிறைவேறுகிறதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. முதல் முத்திரை உடைக்கும் போது 1, 2வது முத்திரை உடைக்கும் போது 1, 7வது முத்திரை உடைக்கும் போது தான் முழு புத்தகமும் அதனுடைய விவரங்களும் ஆவியானவரால், ஆட்டுக்குட்டியானவரால் வாசிக்க முடிகிறது. அப்போ அந்த புத்தகத்தை அவர் திறக்கிறார். அது நியாய தீர்ப்பு கிடைத்த ஒரு புத்தகம் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஒருவேளை இதை தாண்டியும் இன்னும் பல ரகசியங்கள் இருக்கலாம், பல அதிகாரங்கள் அதில் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் மேலோட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் திறந்து முடித்த உடனே நியாய தீர்ப்பின் தண்டனைகள் பூமியில செலுத்தப்படுகிறத வச்சு பார்த்தா கர்த்தர் நியாய தீர்ப்பை செலுத்துவதற்கு உண்டான அதிகாரத்தை பெறும் ஒரு புத்தகமாகவே இந்த புத்தகம் நம்முடைய கண்களுக்கு காட்சி அளிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் பாருங்களேன், இந்த புஸ்தகம் திறந்து முடிச்ச உடனே நியாய தீர்ப்பின் தண்டனைகள், ஏன்னா இப்போ தான் அதில் என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும் என்ற விவரங்களை வாசித்து அந்த புத்தகத்தை அவர் திறந்த உடனே நியாய தீர்ப்பு செலுத்துவதற்காக எக்காலம் ஊதுகிற தேவ தூதர்கள் தங்கள் எக்காலத்தை எடுத்துக்கொண்டு ஆயத்தமானாங்க. அதை ஊதுறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. அதை அதெல்லாம் எடுத்து தன் வாயில வச்சு இவர் சொல்லட்டும், சொன்ன உடனே ஊதுவோம் என்று. அப்போ இதை வச்சு பார்க்க போகும்போது இந்த புத்தகம் நியாய தீர்ப்புகளுக்கான ஒரு புத்தகம் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. ஒருவேளை இதை தாண்டியும் நிறைய இருக்கலாம், நமக்கு அது தெரியல, இப்போதைக்கு நமக்கு அது தெரிகிறது. அப்போ இந்த நியாய தீர்ப்பை குறித்து வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் அது இங்குன்றும் அங்குன்றுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது சில முடிவுக்கு நாம் கடந்து வந்தோம். அதில் முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நியாயாசனத்தில் 3 முறைகள் அமருகிறார். முதல் முறை எப்போ அமருகிறார் அப்படின்னு சொன்னால், சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் போது. உபத்திரவ காலத்துக்கு முன்னால 7 வருஷத்துக்கு முன்னால இயேசு ரகசிய வருகையாக மத்திய வானத்திலே வந்து நிற்பார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் இதற்கு முன்னால கர்த்தருக்குன்னு வாழ்ந்து ஊழியம் செய்து கர்த்தருக்குள் மரித்த தேவனுடைய பரிசுத்தவான்களும் கல்லறைகளிலிருந்து உயிர் தெழுந்து புறப்பட்டு அதே நேரத்தில் உயிருள்ளவர்களாகிய இவர்கள் மறுரூபம் அடைந்து இயேசுவை மத்திய வானத்தில் மீட் பண்ணி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 வருஷங்கள் அவர்கள் இயேசுவோடு அங்கே தங்கியிருப்பாங்க. அந்த 7 வருஷத்தில் பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதில் ஒன்று இந்த நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு என்னன்னு கேட்டால், இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க கர்த்தராலேயே நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல, இவங்க பாவமெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்தவான்கள்.
இவங்களை எல்லாம் நிறுத்தி அவங்க ஒவ்வொருவருக்கும் உண்டான அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன்களை கொடுக்கிற நேரம். ஒருத்தர் அதிகமாக செஞ்சிருக்கலாம், ஒருத்தர் ஸ்ட்ராங்காக செஞ்சிருக்கலாம், ஒருவர் கொஞ்சம் வீக்காக செஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஏற்றபடி அவரவருடைய பலன்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நாள் நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய நியாயாசனத்தில் வந்து உட்காருகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாரும் அவருக்கு முன்னால் நிற்கிறாங்க, அவரை புகழ்கிறார்கள், பிரைஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர்களுக்கு உண்டான காரியங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பலன்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது எப்போ வருதுன்னு கேட்டால் 7 வருஷம் முடிவிலே இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவார். அப்போ அந்த 7 வருஷம் ஆட்சி பண்ணின சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் கர்த்தர் பகிஷ்கரித்து இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவார். அந்த நேரத்தில் கர்த்தருக்குன்னு சாட்சியாக இருந்த இரத்த சாட்சிகளும் பூமியிலே அந்த நேரத்தில் சாத்தானுடைய கிரியைகளுக்கு உடன்படாமல் அவனுடைய ஆட்சிக்கு எதிராக எதிர்த்து கர்த்தருக்குன்னு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நியாய தீர்வு கொடுக்கப்படுது. அவர்களுக்கு உண்டான கிரியைகளுக்கு தக்க பலன்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது 2வது முறை. 3வது எப்போ வருதுன்னு கேட்டால், இந்த சம்பவத்துக்கு பிறகு 1000 வருஷம் கர்த்தர் இந்த பூமியிலே அரசாளுமை பண்ணுகிறார். அப்போ சந்ததிகள் பெருகிறது, ஜனங்கள் பெருகுகிறார்கள். 1000 வருஷம் சாத்தானை கொண்டு போய் கட்டி வச்சாச்சு. இந்த 1000 வருஷம் முடிவில் சாத்தான் கொஞ்ச காலம் விடுவிக்கப்பட்டு இங்கே கடற்கரை மணலத்தனையாக இருக்கிற மனிதர்களில் கொஞ்சம் பேரை வஞ்சிப்பான். அதுக்கு பிறகு கர்த்தர் சாத்தானோட யுத்தம் புரிந்து நிரந்தரமாக அவனை பிடித்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்கினை தண்டனை தீர்ப்பிலே அவனை தள்ளி மூடி போட்டு விடுகிறார். அவ்வளோதான், சாத்தானுடைய கதை அதோடு முடிந்து விட்டது. நித்திய காலமாக சாத்தானையும் அவனை சேர்ந்தவர்களையும் அந்த நெருப்பிலே வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 1000 வருட அரசாட்சியில் அப்போ கர்த்தருக்குன்னு சாட்சியாக இருந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அங்கே இருப்பாங்க, பாவம் செஞ்சவங்க இருப்பாங்க. இந்த 1000 வருஷம் முடிவிலே மறுபடியும் ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறது. இந்த சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்கு முன்னால அந்த தண்டனை குறித்து ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. இது பெரிதான் மகா பெரிய நியாய தீர்ப்பு என்றும் மகா நாள் என்றும் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப மரித்த எல்லாரும், கர்த்தருக்குள் மரித்தவர்கள், மரித்த எல்லாரும், செத்த எல்லாருமே, இதுவரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு மரித்த எல்லாருமே அப்ப உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுவாங்க. அது பெரிய பெரிய ஜட்ஜ்மெண்ட். இந்த நியாய தீர்ப்பில் ஏற்கனவே கர்த்தருக்குள் மரித்து நியாயம் தீர்க்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து பரிசுகளை வாங்கினாங்கல்ல, அவங்க பங்கு பெறுவதில்லை. அவங்கள கொண்டு வந்தாலும் நிறுத்தி விசாரிக்க மாட்டாங்க. மறுபடி வாப்பா உன்னை பிடிச்சி கேட்கணும்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட அவர்களும் நியாயசங்கங்களிலே உட்கார வைக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை நியாயம் விசாரிப்பாங்க. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பின் காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் அவர்களுக்கு. அவங்க எல்லாம் நியாயம் தீர்ப்பாங்க. அந்த நியாயம் தீர்த்து முடித்த உடனே அந்த நியாய தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும். அப்போ நரக தண்டனை என்பதும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அதை பற்றிலாம் பின்னால் நம்ம நிறைய வாசிக்க போகிறோம். நரகத்தில் நிறைய தண்டனை வகைகள் இருக்கிறது. யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இவன் செய்த பாவத்திற்கு என்ன, எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. அதை நமக்கும் சொல்லி கொடுத்து நாம் அவர்களை நியாயம் தீர்த்து அவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிற தளத்துக்குள்ளே கொண்டு போய் தண்டிக்கப்படுவதற்காக கொண்டு போய் நிரந்தரமாக கட்டப்படுவாங்க. அது பேர் தான் மகா பெரிய நியாய தீர்ப்பு, மகா நாள், இறுதி நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 பெரும் சந்தர்ப்பங்களில் இயேசு நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறார். இதை நம்ம முழுசாக விளங்கி கொள்ளணும். ஏறத்தாழ ஒரு 4 நிகழ்ச்சி இதற்கு முன்னால் நம்ம பேசியிருக்கிறோம். அதில் நம்ம பேசினதுடைய சாராம்சம் இதுதான். ஏனென்றால் இதை நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டு அடுத்த பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போகணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். இந்த காரியங்களை பற்றி நம்ம தியானிக்கும் போது இதில் முக்கியமாக நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், 3 நிலை நியாய தீர்ப்புகளில் 2 நிலை நியாய தீர்ப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும் நியாய தீர்ப்பு. அப்போ என்னென்ன பலன்கள் கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு நமக்கு ஏற்ற அளவில் வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற அளவில் நாம் கொஞ்சம் காரியத்தை தியானம் செய்ய போகிறோம். என்னென்னலாம் கர்த்தர் நம்ம கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை தாண்டி நிறைய இருக்கலாம், நம்ம செய்ததுக்கு இந்த பலன் இந்த பலன். அப்போ கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு நம்ம தியானிக்கணும். 2வது, கடைசி நியாய தீர்ப்பில் கர்த்தர் கொடுக்கிற தண்டனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது.
அந்த தண்டனையில வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் நியாயம் தீர்க்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரே தண்டனைனா குப்பை அள்ளி வந்து உள்ள கொட்டுற மாதிரி கொட்டி நெருப்பு வச்சு மூடி போட்டுடலாம். அப்படி இல்லை, அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கிறது. அப்படியானால் என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படும், என்னென்ன தண்டனைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதையும் நம்ம தியானிக்கணும். அப்போ தான் நியாய தீர்ப்பை குறித்து ஒரு முழு பிக்சர் கிடைக்கும். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் புத்தகங்கள் திறக்கப்பட்டதுன்னு போட்டுச்சுல்ல, அப்போ என்னென்ன புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதையும் நம்ம தியானிக்கணும். ஏன் நான் இதை உங்களுக்கு முதலே சொல்கிறேன்னா, நான் மறந்து போயிட்டாலும் நீங்கள் எனக்கு அதை ஞாபகப்படுத்தணும். நியாயத்தீர்ப்பை ஒட்டி இந்த விஷயங்கள்லாம் நம்ம தியானிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லணும். இதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் நம்ம சந்திக்கும் போது ஒரு புதிய செய்தி, முதல் நியாய தீர்ப்பு அது எப்படி நடக்கும், மேலோட்டமாக தானே பார்த்தோம். அதனுடைய டீட்டெயில்ஸ், விவரங்கள் உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஆயத்தமாக இருங்க. அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தரிடத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.